செல்வதற்கான தடையாக இருக்கிறதா? நான் இறையரசில் நுழைவதற்கு, விண்ணகத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறதா? ஏனென்றால் ஆமா, சிறைவாக்கில் அதை சுற்றி காட்டுகிறார். இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடைசியாக முடிக்கிற போது, ஒருவன் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சூழ்நிலையில செல்வம் சேர்ப்பது தவறா, அல்லது செல்வத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி நிலை வாழ்வுக்கு என்னை உரிமையாக்கிக் கொள்வது? அதற்குத்தான் இன்றைக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வீட்டு பொறுப்பாளன் ஒருவன் இருக்கிறான். அந்த வீட்டு பொறுப்பாளன் நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்கிறான். கணக்க வழக்கல சுத்தம் இல்லை. இது எல்லாம் வீட்டு தலைவனுக்கு தெரிய வருகிறது. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான். உன் கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறான். அப்போ அந்த பொறுப்பாளன் என்ன நினைக்கிறான்? நான் வெளியில போய் என்ன செய்ய முடியும்? எனக்கேற்ற மனிதர்கள் யாரும் கிடையாது. அப்ப நான் மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்ய? திரும்ப